பேரு மட்டும் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்னு பெருமையா சொல்லிக்கிட்டா போதுமா? பாகிஸ்தான் எங்களையும் ஒண்ணா ட்ரீட் பண்ணும்ல அப்படிங்கிற மாரி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இப்போ ஒரு பெரிய புரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. யார் இந்த புரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு சிவில் பாடி இருக்கு. ஏஏசின்னு சொல்லப்படக்கூடிய அவாமி ஆக்ஷன் கமிட்டி ஒரு பெரிய புரொடெஸ்ட்ட வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, போன வாரம் அவங்க கவர்மெண்ட் ஆஃப் பாகிஸ்தான்ட்ட சில டிமாண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கான சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்காதனால, அந்த அவாமி ஆக்ஷன் கமிட்டி அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய புரொடெஸ்ட் வந்து ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க 29 செப்டம்பர் அன்னைக்கு. இந்த புரொடெஸ்ட் என்னென்ன டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 38 சார்ட்டர்ஸ் ஆஃப் டிமாண்ட் வந்து வைக்கிறாங்க. 38 டிமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்பவர் த லோக்கல் பாடிஸ், லடாக்ல கேட்ட மாதிரி முனிசிபல் கவுன்சிலா இருக்கட்டும், லோக்கல் கவுன்சில்ஸ் ஆர் வில்லேஜ் கவுன்சில்ஸ் எல்லாம் செட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் ஹெல்த் கேர் அண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல சில ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வரணும். அப்புறம் வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, வேலைவாய்ப்புகள் வந்து ஈக்குவலா வேணும் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய யூத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அப்புறம் எண்ட் ஆஃப் த கரப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து ஒழிக்கணும். எங்களுக்கு இந்த எலைட் பீப்புள்ஸ்க்கெல்லாம் தனியான மரியாதை கொடுத்து எங்களுக்கு பிடிக்கல. அவங்க மட்டும் லஞ்சம் வாங்கிட்டு நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு அது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து சொல்றாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 38 டிமாண்டை பத்தி அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க.